வேலூர் கோட்டையில் நடைபயிற்சி ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக பலர் பயன்பெறுகின்ற வகையில் ஏற்பாடு செய்திருக்கிற தலைவர் சம்பத் அவர்கள்தான் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர் ஆரம்பித்த சங்கம் இன்றைக்கு ஆலமரம் போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே இதில் இப்ப சேரக்கூடியவர்கள் பலர் இணைந்திருக்கிறார்கள். மேலும் சேர விரும்புபவர்கள் இந்த நடைப்பயிற்சியிலே சங்கத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நடைப்பயிற்சி என்பது என்று சொன்னால் நாம் தினமும் காலையில் அதற்காக ஒரு அரை மணி நேரமோ ஒரு 3/4 மணி நேரம் ஒதுக்கிட வேண்டும். ஒதுக்கி நடைப்பயிற்சி மேற்கொள்வதால் உடல் ஆரோக்கியம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் உடலிலே இருக்கின்ற பிபி சுகர் போன்றவர்களுக்கு சிறந்த மருந்தாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதே போல நாம் பல இடத்திலே இங்கு பழகின்ற வாய்ப்பு நம் அனைவரிடம் ஓய்வு பெற்றவர்களும் மற்றவர்களும் சேர்கின்ற போது எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக நாம் உறவாக நம்ம இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். கூடி நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம். நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் நேரத்தில் உடலில் ஏற்படுகின்ற உபாதைகளும் நீக்கப்படுகிறது, மன அழுத்தமும் நீக்கப்படுகிறது. அதே போல ஒருவரை ஒரு பார்த்து பேசி சிரிக்கின்ற போது நமக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம் குறைந்து மிக மகிழ்ச்சியாக செல்கின்ற ஒரு வாய்ப்பும் இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த இடத்திலே நாம் நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கான வசதிகளையும் நம்முடைய தலைவர் செய்திருக்கிறார். இதிலே ஜாதி மத பேதம் கிடையாது. அனைவரும் அரசியலும் கிடையாது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஜாதி மதங்கள் அப்பாற்பட்டு இந்த சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்திலே அனைவரும் சேர வேண்டும், உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றும் இந்த நேரத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். சேர விரும்புகின்றவர்கள் தலைவருடைய அணுகினால் அதற்குண்டான ஒரு விண்ணப்ப படிவத்தை தருகிறார்கள். அதில் ஒரு போட்டோ கொடுத்து பிறகு 2-3 நாட்களில் உங்களுக்கு உண்டான ஐடென்டி கார்டு வழங்கப்படுகிறது, அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. ஆகவே இதை பயன்படுத்தி நம் உடல் ஆரோக்கியத்தை காப்போம், உடல் நலத்தை காப்போம் என்பது இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வேலூர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மண். இங்கதான் முதலாக இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டு சிப்பாய் புரட்சி நடந்த இந்த மண் வேலூர். இந்த இடத்துல தான் நின்று நாங்கள் பேசிட்டு இருக்கோம். வேலூர்ல இன்னொரு பெருமை என்னன்னா, மகாத்மா காந்தி அவருடைய திருவுருவச் சிலையை பேரறிஞர் அண்ணா அவர்கள் திறந்து வச்சு இங்கதான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்கிற ஒரு அற்புதமான வார்த்தையை தந்த ஊர் வேலூர். உலகமே வியந்து பார்க்கிற ஒரு கிறித்துவ மருத்துவமனை வேலூர்ல தான் இருக்குது. ஒரு பொற்கோவிலை சிருஷ்டித்த சக்தியம்மா அவர்கள் இருக்கிற இடம் வேலூர். கல்விக்கு உலகமே இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்களும் தேடி படிக்கிற ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக விஐடி இருக்கிற இடம் வேலூர். அப்படி ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு அழகான பூமி வேலூர் மண். இந்த மண்ணில் நின்று பேசுவதில் பெருமைப்படுகிறோம். ஒன்று. இரண்டாவது, நடைப்பயிற்சி என்பது முதலாக ஜெர்மனியில் துவங்கப்பட்டதாக நான் புத்தகத்தில் படித்தேன். ஒரு 200-250 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நடைப்பயிற்சின்றது துவங்குறாங்க. அது பின்னர் படிப்படியாக எல்லா நாடுகளிலும் வளர்ந்து அப்புறம் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்திருக்குது. நான் கோட்டையில் பார்க்கும்போது சின்ன பையனாக இருக்கும்போது பார்ப்போம், எல்லாம் நடந்து போவாங்க. என்ன நடந்து போயிட்டு இருக்காங்க, நம்ம சாதாரண நடக்கிறவன்னு நினைச்சோம். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று. ரெண்டாவது, நடைபாதை நடைப்பயிற்சி எப்படி இருந்தாலும் வேலூர்ல ஒரு சிறப்பு என்னன்னா, இதற்கு நடைப்பயிற்சிக்காக ஒரு சங்கம், அதுக்கு தலைவராக நம்முடைய குருவாயூரப்பன் சம்பத் அவர்கள், அப்புறம் நம்ம பிரபு, சுரேஷ் மற்றும் இங்கே இருக்கிற இந்த நிர்வாகிகள் எல்லாம் இங்கே வந்தப்புறம் என்ன ஒரு பெரிய பெருமை என்னன்னா, ஏதோ காலையில் 6 மணிக்கு வரோம், வாக்கிங் போகிறோம், போயிடுறோன்றது இல்லாமல் இங்கே இப்போ இவங்க வந்தப்புறம் உட்காருவதற்கான எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இருக்கை வசதி செஞ்சு கொடுத்த ஒன்று. ரெண்டாவது, சுகாதாரம். மாநகராட்சியின் மூலமாக நம்ம தலைவர் சம்பத் அவர்கள் தொடர்பு கொண்டு தினம் இதை சுத்தப்படுத்தி இதை நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு இடமாக மாற்றியிருக்கிறது. 2. மூன்றாவது, ஏதோ வாக்கிங் வருகிறோம்னா காலையில் 6 மணிக்கு வருவோம், 7 மணிக்கு முடிச்சுட்டு போயிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இந்த சங்கத்தினுடைய பிரதான பணி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கே தெரியாமல் நம்முடைய திருமண நாள், பிறந்த நாளை இங்கேயே அவங்க யாருக்குமே சொல்லாமல் சர்ப்ரைஸாக அவங்கள கூப்பிட்டு, சார் இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள் வாங்க, இங்கே நம்ம கேக் வெட்ட போகிறோம் வாங்க, இந்த கேக் வெட்டி அவர்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. இது எங்கேயும் நடக்காத ஒன்று. அதை நம்ம பாராட்டி ஆகணும். ஒன்று. அடுத்தது, அதே மாதிரி கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் அந்த நடைப்பயிற்சிக்கு வந்திருக்கிற அத்தனை பேரோட சுக துக்கங்களிலும் அவங்க குடும்ப நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று
ஒரு உறவாகவே வந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய இந்த நடைபயிற்சி சங்கமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே முதலில் அதை வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். அதே நிலையில் அவர்களோடு நம்மும் இணைஞ்சிருக்கிறோன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆக இந்த நடைப்பயிற்சி இன்னும் தொடர வேண்டும். அதற்கு இந்த சங்கம் இது மட்டும் இல்லை, இன்னும் இவங்க நிறைய பண்ணுறாங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யோகா கிளாஸ் ஃப்ரீயாக கொடுத்து, அந்த யோகாவை கொடுத்து அது எல்லாரும் இப்போ நிறைய பேர் அந்த யோகாவின் மூலமாக பலனடைகிற ஒரு வாய்ப்பு. அதே போல் இந்த பரிசோதனை முகாம்கள், ரத்த பரிசோதனை, அந்த கொலஸ்ட்ரால் பார்க்கறது, அதை திடீர்னு ஏற்பாடு பண்ணி அதை அவங்க பண்ணுறது. அப்புறம் யோகா பயிற்சி மட்டும் இல்லை, அந்த யோகாவில் கலந்து கொள்கிற அத்தனை பேருக்கும் அந்த மேட்டு அதெல்லாம் கொடுத்து அவங்கள இப்படி அவர்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகள் கூட செய்து தருகிற ஒரு நிகழ்வாக, அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை இது இவங்க ஒரு அந்த விழாவாக வச்சு அங்கே இந்த நடைப்பயிற்சியாளர்கள் அத்தனை பேரையும் அங்கே சங்கமித்து அவங்களோட ஒரு கலந்துரையாடல் செய்து அவர்களுக்கு நல்ல ஒரு உணவு வழங்கி ஒரு கெட் டுகெதர்ன்றதை விட ஒரு உறவாகவே வச்சிருக்கிற இதை நம்ம பாராட்டணும். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த நடைபயிற்சி சங்கத்தை ஆரம்பித்து அனைவருக்கும் நல்ல ஒரு கருத்தை கூறிய அண்ணன் கதிரேசன் அவர்களுக்கும், தலைவர் குருவாயூர் சம்பத் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த நடைப்பயிற்சி என்பது ரொம்பவும் முக்கியமான ஒரு காலகட்டமாக மாறிவிட்டது. ஏனென்றால் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு இல்லை, நல்ல தண்ணி இல்லை. இதுக்கு நம்மளுடைய உடம்பெல்லாம் வீணாக போய்விடுகிறது. இதற்கு முக்கியமான செய்தி நடைப்பயிற்சி தான். மாத்திரை மருந்து சாப்பிட்டால் இன்னும் 2 வியாதிகள் வரும். இதற்கு பதிலாக நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி என்பது மிக மிக அவசியமானது. இந்த நடைப்பயிற்சிக்கு முதல்ல நம்மளுடைய தலைவர் மரியாதைக்குரிய சம்பத்தண்ணன் அவர்களுக்கு ரொம்பவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஒரு சிறப்பான ஏற்பாடு, சிறப்பாக செஞ்சாரு. எல்லா நண்பர்களையும் ஒன்று கூட்டினாரு. எல்லோருக்கும் ஒரு 1ஆம் ஆண்டு சிறப்பு ஒரு விருந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும். இந்த மாதிரி மனசுகள்லாம் இருந்த மண்ணு தான் இந்த மண்ணு. இந்த மண்ணுக்கு தான் இவர் நம்முடைய தலைவர் சம்பத் அவர்களும். மிக்க நன்றி, வணக்கம். வேலூர் கோட்டையில் நடைபயிற்சி சங்கத்தில் வேலூர் கோட்டையில் நடைபயிற்சி சங்கத்தை ஆரம்பித்து அந்த சங்கத்திற்கு வழிகாட்டிக்காகவும் இந்த சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற குருவாயூர் சம்பத் அவர்களுக்கு முதலில் எங்களுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய மோகன்லால் சேட்டி அவர்கள் 7 ஆண்டு காலமாக நடைபயிற்சியை மேற்கொண்டு அவர் உடல் உபாதையிலிருந்து விடுபட்டிருக்கிறார். அவருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அதிலே தேறி இன்றைக்கு நடைபயிற்சி மேற்கொண்ட விளைவாக மிக சிறப்பாக ஆரோக்கியமாக நடந்து வருகிறார். ஆரோக்கியமாக எடுத்து பேசுகிறார். அவருடைய உடல் நலம் இன்றைக்கு சீராக இருக்கிறது. அவர் தொடர்ந்து நலமோடு வாழ்வதற்கு இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த பயிற்சி சங்கத்தை ஆரம்பித்த இந்த குருவாயூர் சம்பத் முதலியார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நம்முடைய சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவித்து நம்முடைய மோகன்லால் சேட்டு அவர்கள் நீண்ட ஆயுளோடும் பல வகையிலே முன்னேற்றம் அடைந்து பல்லாண்டு வாழ வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். காலையில் நடைப்பயிற்சி போகிறதுனால உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. சுகரு, பிபி, இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் எந்த பிரச்சனை இருந்தாலும் காலையில் நம்ம வாக்கிங் போகிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. உடம்பும் சோர்வடையாத நல்ல நிலைமையில் இருக்குது. வேலூர் மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். வேலை மாநகரத்திலே வேலூர் கோட்டையிலே நடைப்பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நடைப்பயிற்சி உடல் நலத்திற்கு நலம் காக்கும் ஒரு முயற்சி. இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய குருவாயூர் சம்பத் அவர்கள் சிறப்பாக செயலாற்றி வருகிறார். இந்த சிறப்பு மக்களிடத்திலே நன்பயன் பெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, எந்த ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செயலாற்றி வருகின்ற நம்முடைய தலைவர் சம்பத் அவர்களுக்கு
இந்த சங்கம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சங்கத்திலே பல உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் நல்ல பயன் பெற்று வருகின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பேச்சு முடிக்கின்றேன். வணக்கம். இந்த கோட்டை நடைபயிற்சி சங்கம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சங்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமுதாய சீர்திருத்தம் மாதிரி ஒரு எழுச்சி, மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் குருவாயூர் சம்பத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த சங்கம் ஏற்பட்டு சுமார் ஒரு 1000 மெம்பர்ஷிப்புகளை சேர்த்து அந்த மெம்பர்ஷிப்புகளுக்கு தேவையான உதவிகளையும் அப்பப்போ நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறாரு. நமக்கு ஆரோக்கியமாக இருக்குது. யோகா கிளாஸ் வச்சார். யோகா கிளாஸினுடைய சிறப்பும் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த மாதிரி நடைபயிற்சினா என்னான்றது இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் பூரா அண்ணன் பேச வச்சாருன்னா அதுக்கு காரணம் அண்ணன் சம்பத் அவர்கள் தான். ஆக அந்த சிறப்பு அண்ணன் சம்பத் அவர்களே சாரும். இந்த நடைபயிற்சி சங்கம் மேலும் மேலும் பல வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசணும். வணக்கம், என் பேர் சிவாஜி. நான் கோட்டை உள்ள நடைப்பயிற்சி பண்ணின்னுக்கிறோம். கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக நான் நடைப்பயிற்சி இருக்கிறேன். எந்த உடல்நிலையும் தவறான இது போல் நல்லா இருக்குது. இந்த உடல் பயிற்சி நடைபாதை எக்ஸசைஸ் பண்ணுறோம், எல்லாமே நாங்கள் பண்ணுறதுனால எனக்கு ஆமாம், எனக்கு 67 வயசு. நான் 25 ஆண்டு காலமாக இந்த கோட்டை உள்ள வந்ததுனால நோய் நொடி இல்லாமல் இருக்கிறேன். இங்கே ஒரு சங்கத்தை உருவாக்கி ஜாதி மதம் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக, கட்சி வேறுபாடு இல்லாமல் நண்பர்களாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மீண்டும் இதே போல் ஜலண்டேஸ்வர் கோயில் இருக்கிறது, இங்கே கிறிஸ்டின் இயேசு ஆண்டவர் இருக்கிறாரு, மசூதிக்குது. அது மாதிரி நாங்கள் அனைவரும் ஜாதி மதம் இல்லாமல் நாங்கள் உடல் பயிற்சி பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்களே, இந்த நடைப்பயிற்சி சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். கடந்த 30 ஆண்டுகளாக நான் இந்த கோட்டையில் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இதனால் மன அமைதியும் மன அழுத்தமும் குறைகின்றது. உடல் நலனுக்கு மிக சிறப்பானதொரு வாய்ப்பாக இருக்கின்றது. டாக்டர்களுடைய கூற்றுப்படி நாம் 40 நிமிடங்கள் நடந்தால் நமது உடல் நலன் மிக சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். அதன்படி நாங்கள் கிட்டத்தட்ட காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை ஒரு 40 நிமிடங்கள் மிக சீரும் சிறப்புமாக இந்த நடைப்பயிற்சியை மேற்கொண்டு நடந்து எங்களுடைய உடல் நலனிலும் மன நலனிலும் அக்கறை கொண்டு மிக சிறப்பாக எங்களது உடலை பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த இந்த நடைப்பயிற்சியை மேற்கொண்டு தனது உடல் நலனை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வேலூர் நடைப்பயிற்சி சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் குருவாயூர் எல் சம்பத் அவர்கள் மற்றும் செயலாளர் பிரபு அவர்கள் மற்றும் பொருளாளர் ஆர் சுரேஷ் அவர்கள் அனைவருக்கும் முதன்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே ரோட்டரி முழுக்கமாக நாங்கள் ஒரு தகவலை உங்களை அறிவித்திருக்கிறோம். எந்த மருத்துவமனைக்கும் சிறு 10 வயசு குழந்தையிலிருந்து முதல் 70 வயது முதியவர் வரைக்கும் மருத்துவர் கூறிய அறிவுரை என்னவென்றால், நீங்கள் ஏதாவது ஒரு வாக்கிங்கோ ஏதாவது ஒரு விளையாட்டிலோ நீங்கள் இருக்க வேண்டும் என்பது. 50-40 வயதுக்கு மேலாக விளையாட்டுக்கு போக முடியாது. ஆனால் வாக்கிங்ன்றது ஒரு முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று. காரணம் என்னன்னா, இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலுமே உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கின்ற புகை மண்டலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது இயற்கையான ஒரு வரம் கொடுத்தது இறைவன். வேலூர் மாநகரமுக்கு வேலூர் கோட்டை கிடைச்சது மிகப்பெரிய பொக்கிஷம் தான் நினைக்கணும். உண்மையிலேயே நாங்கள் பொக்கிஷத்தை நாங்கள் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு சங்கத்தை ஆரம்பித்து இதை செம்மையாக செய்து முடிச்சுட்டு இருக்கோம். இவர் தலைமை ஏற்படுத்திலிருந்து இன்னைக்கு வேலூர் மாநகரத்தில் இருக்கிற அனைவருமே, எங்கள் சத்துவாச்சேரிலேருந்து வள்ளலாறுலேருந்து அடுக்கம்பாறையிலேருந்து காட்பாடியிலேருந்து எல்லாருமே எங்கள் வேலூர் மாநகரத்துக்கு இந்த கோட்டைக்கு நடந்து நடைப்பயிற்சிக்கு கொண்டிருக்கார்கள். நடைப்பயிற்சி என்பது முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று ஆகிடுது. 30 நிமிடங்கள்லேருந்து 40 நிமிடங்கள் ஒரு டெய்லி நடக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு மருத்துவம் அதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி
ஆரோக்கியத்திலிருந்து மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்கும்போதே பார்ப்பீங்க நட்புறவுன்றது மிக மிக முக்கியம். ஒவ்வொருத்தர் ஆரோக்கிய நலம் சேர்க்கும் போது மிக மிக முக்கியம். நீங்கள் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டாவே உண்மையிலேயே அவருடைய பாதி நோய் நொடியெல்லாம் போயிடும். அதில் முக்கியத்துவம் காட்டிட்டு இருக்கோம். ஒருத்தருடைய திருமண நாள், ஒருத்தருடைய பிறந்த நாள், எல்லாரும் ஒவ்வொருத்தருடைய அவங்களுக்கு தேவையான சவரட்சங்கள் செய்கிறது இல்லாமல் அவருடைய வாழ்த்துக்களும் இங்கே கிடைச்சிட்டு இருக்கு. இதில் உண்மையான முக்கியமான ஒரு மூமெண்ட்டு. இன்னைக்கு கூட ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் பார்க்கறதுக்கு ஒரு குழுவாக நாங்கள் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு 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 குடும்ப மாண்பா ஒரு குடும்பத்தோடு இருக்கும்போது ஆரோக்கியத்துக்கு இதில் ஒரு சின்ன மாற்றமே இருக்காது. ஆரோக்கியம் சிறப்பு முக்கியமாக எல்லாருமே அனைவருமே காலையில் பெண்கள் இருந்து ஆண்கள் இருந்து எல்லாருமே 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்கு நீங்கள் நடைப்பயிற்சி செய்யணுன்றது இந்த டிவியின் வாயிலாக சங்கத்தின் வாயிலாக உங்களுக்கு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஃபார் யூ. எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி.